சீக்கிரமாய் வரப்போகிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு காலையிலோ மாலையிலோ, த செகண்ட் கமிங். வாசிக்க வேண்டிய வேத பகுதி 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அத்தியாயம் முதல் 11 வசனங்கள். சகோதரரே, இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை. இரவிலே திருடன் வருகிற விதமாய் கர்த்தருடைய நாள் வரும் என்று நீங்கள் நன்றாய் அறிந்திருக்கிறீர்களே. சமாதானமும் சௌக்கியமும் உண்டென்று அவர்கள் சொல்லும் போது கர்ப்பவதியானவளுக்கு வேதனை வருகிறது போல அழிவு சடுதியாய் அவர்கள் மேல் வரும். அவர்கள் தப்பி போவதில்லை. சகோதரரே, அந்த நாள் திருடனை போல உங்களை பிடித்து கொள்ளத்தக்கதாக நீங்கள் அந்தகாரத்தில் இருக்கிறவர்கள் அல்லவே. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள். நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்து கொண்டு தெளிந்தவர்களாயிருக்க கடவோம். தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறி கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறி கொள்வார்கள். பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாயிருந்து விசுவாசம், அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்து கொள்ள கடவோம். தேவன் நம்மை கோபாக்கனுக்கென்று நியமிக்காமல் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாக ரட்சிப்படைவதற்கென்று நியமித்தார். நாம் விழித்திருப்பவர்களானாலும் நித்திரை அடைந்தவர்களானாலும் தம்முடனே கூட நாம் ஏகமாய் பிழைத்திருக்கும்படி அவர் நமக்காக மரித்தாரே. ஆகையால் நீங்கள் செய்து வருகிறபடியே ஒருவரை ஒருவர் தேற்றி ஒருவருக்கொருவர் பக்தி உண்டாகும்படி செய்யுங்கள். இன்றைய மனப்பாட வசனம் வெளிப்படுத்தல் 22:12. இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய செயல்களுக்கேற்ப அவனவனுக்கு நான் அளிக்கவிருக்கும் கைமாறு என்னோடு வருகிறது. See, I am coming soon, and my reward is with me to repay all according to their deeds. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையை பற்றி நினைக்காத ஒரு மந்த நிலை இன்று ஆன்மீக வட்டாரங்களில் காணப்படுகிறது. நாம் அவரை விசுவாசித்தாலும் விசுவாசிக்காவிட்டாலும், அவரது வருகையை நம்பினாலும் நம்பாவிட்டாலும், பிரியமானவர்களே, 2ஆம் வருகை நிச்சயம் நடைபெற்றே தீரும். இந்த வருகை யாருக்கும் தெரியாமல் வரும். பிதாவை தவிர அந்த வேளையை மற்றொருவரும் அறியார்கள் என்று இயேசு மத்தேயு 24:36 கூறினார். மேலும் சற்றும் எதிர்பாராத வேளையில் அது திருடனை போல் வருமாம். நாம் அசதியாக இப்போதெல்லாம் அவர் வரமாட்டார் என்ற மமதையில் இருக்கும் பொழுது திடீரென்று அந்த நாள் நம் மீது வந்துவிடும். கிறிஸ்து ஏன் திரும்பவும் வர வேண்டும் என்று பலருக்கு கேள்வியுண்டு. அவருடைய பிள்ளைகளை விண்ணுலகிற்கு அழைத்து செல்லவே என்ற பதில் எவ்வளவு இனிக்கிறது. அவர் இருக்கிற இடத்தில் நாமும் தங்க அவருக்கு அவ்வளவு பிரியமாம். யோவான் 14ஆம் அத்தியாயம் 3ஆம் வசனம், நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்து கொள்ளுவேன் என்றார். அது மட்டுமல்ல, நமது செயல்களுக்கு பலனுண்டா என்ற ஏக்கத்துடன் வாழும் பரிசுத்தர்களுக்கு அவர் நீதி செய்கிறவராய் வரப்போகிறார். அப்பொழுது இந்த உலகத்தையும் அவர் நியாயமாக தீர்ப்பு செய்வார். ஆண்டவரின் 2ஆம் வருகை நெருங்கி வருகிறது என்பதற்கான அடையாளங்கள் நிறைவேறி வருகின்றன. ஒன்று, அதில் முக்கியமானது அன்பும் விசுவாசமும் குன்றி போதல். மத்தேயு 24:12 இயேசு விதமாக சொன்னார், அநேகருடைய அன்பு அக்கிரமம் மிகுதியாவதினால் தணிந்து போகும் என்று சொன்னார். அடுத்து அதிமுக்கியமான விசுவாசம் காணப்படுமோ என்கிற ஒரு சந்தேகமும் எழும்புகிறது. லூக்கா 18:8 இயேசு கேட்டார், மனுமகன் இந்த உலகத்திற்குள்ளே வரும் பொழுது விசுவாசத்தை பூமியின் மேல் காண்பாரோ என்று அவர் ஏங்கிச் சென்றார். மட்டுமல்ல, விசுவாச துரோகமும் துர் உபதேசங்களும் மிகவும் விரைவாக பரவுவதை நாம் எங்கும் காண்கிறோம். குறிப்பாக 2 தீமோத்தேயு 3ஆம் அத்தியாயம் 13ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது, பொல்லாதவர்களும் எத்தர்களும் ஆனவர்கள் மோசம் போக்குகிறவர்களாகவும் மோசம் போகிறவர்களாகவும்
மென்மேலும் கேடுள்ளவர் ஆவார்கள் என்று இருக்கிறது. மட்டுமல்ல, 2 பேதுரு 3 அதிகாரம் 3-4 வசனங்களிலே முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்கட்ட காலம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லி அவர்கள் பகடி பண்ணுவார்கள். ஆனாலும் ஒரு அபரிமிதமான ஆவியின் அருள்மாரியும் ஊற்றப்படவிருக்கிறது. யோவேல் தீர்க்கதரிசி சொன்னான், கடைசி நாட்களில் நான் உடலுள்ள யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பெந்தைக்கோஸ்தே நாளன்று 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இந்த வசனம் மேற்கோள் காட்டப்படுமானால், இன்று நாம் ஒருவேளை கடைசி மணி நேரத்தில் இருக்கிறோம் என்று சொல்லலாம். இன்றைய நாட்களில் எதிர்பாராத மக்கள் திரள் தூய ஆவியின் நிறைவை பெற்றுக்கொண்டு இருப்பதை நாம் எங்கும் காண்கிறோம், கேள்விப்படுகிறோம். மட்டுமல்ல, என்றுமில்லாத வேகத்தில் திருச்சபை இன்று வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாளொன்றுக்கு 75,000 பேர் உலகெங்கிலும் உள்ள திருச்சபைகளில் சேருகிறார்கள். ஆண்டவருக்கே மகிமை. ஆண்டவரின் வருகையை நாம் தைரியமாக எதிர்கொள்ள வேண்டுமானால் நம்முடைய ஆயத்தங்கள் தான் மிக முக்கியம். முதலாவது, நம்முடைய ஆயத்தம் பரிசுத்தமாயிருக்க வேண்டும். 1 யோவான் 3 அத்தியாயத்திலே 3 முதல் 3 வசனங்களில் எப்படி வாசிக்கிறோம்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரியதென்று பாருங்கள். உலகம் அவரை அறியாதபடியினாலே நம்மையும் அறியவில்லை. பிரியமானவர்களே, இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம். இனி எவ்விதமாய் இருப்போம் என்று வெளிப்படவில்லை. ஆகிலும் அவர் வெளிப்படும் பொழுது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிப்பதினால் அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கிறோம். அவர் மேல் இப்படிப்பட்ட நம்பிக்கை வைத்திருக்கிறவன் எவனும் அவர் சுத்தமுள்ளவராய் இருக்கிறது போல தன்னையும் சுத்திகரித்துக் கொள்கிறான். இரண்டாவது, நாம் ஜெபத்தில் எப்பொழுதும் விழிப்பாய் இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் விழித்திருங்கள் என்று சொன்னார். மூன்றாவது, நற்செய்தி பணியிலே நாம் தீவிர ஈடுபாடு கொள்ள வேண்டும். கடைசி நாட்களின் அடையாளங்கள் என்ன, நம்முடைய வருகைக்கு அடையாளம் என்ன என்று சீடர்கள் இயேசுவை வினவிய பொழுது பல காரியங்களை வரிசைப்படுத்தி அவர் முடிவாக மத்தேயு 24 அத்தியாயம் 14 வசனத்திலே, ராஜ்யத்தின் இந்த சுவிசேஷம் பூலோகமெங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக அறிவிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும் என்றார். இயேசு கிறிஸ்து திரும்ப வருகிறார் என்ற செய்தி நாம் வானம் பார்த்து நட்சத்திரங்களை எண்ணிக்கொண்டிருப்பதற்காக அல்ல, அது நம்மை பரிசுத்த ஆவியின் வல்லமையோடு தீவிரமாய் செயல்பட செய்ய வேண்டும் என்று அறைகூவினார் பிரசங்கிகளின் வேந்தனாகிய C.H. Spurgeon என்பவர். The fact that Jesus Christ is to come again is not a reason for stargazing, but for working in the power of the Holy Spirit. தம்பி எசேக்கியா பிரான்சிஸ் புதிய வானம் புதிய பூமி என்ற அழகான ஒரு பாடலை இயற்றினார். அதிலிருந்து இதோ ஒரு கவி. மண்ணின் மாந்தரும் விண்ணின் வேந்தரும் பின்னி பிணைவதென்னை மகிமை, வெற்றி வாகை சூடும் வீரர் நாம் பெற்று கொண்டிடுவோம் சுதந்திரம். என்ன அருமையான ஒரு பாடல். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனுடைய செயலுக்கேற்ப அவனுக்கு நான் அளிக்கவிருக்கும் கைமாறு என்னோடு கூட வருகிறேன். காலையிலோ மாலையிலோ எவ்வேளையிலோ பரமன் இயேசு நிச்சயம் வருவார். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே வாரும். மகாபெரிய தேவனே, உம்முடைய குமாரனா இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போவதற்காக நாங்கள் நமக்கு நன்றி சொல்லுகிறோம், எதிர்நோக்கி இருக்கிறோம். எப்பொழுது என் பெருமானை காண்போம் என்று நாங்கள் ஏங்கி நிற்கிறோம். சீக்கிரமாய் வாரும் ஆண்டவரே. கர்த்தாவே, நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தும், நற்செய்தி பணிகளை எங்களை இன்னும் தீவிரப்படுத்தும். தளர்ந்து போன முழங்கால்களை தேவரீர் உறுதிப்படுத்தி பலப்படுத்தி ஜெபத்திலே இன்னும் அதிகமாய் விழிப்புடன் இருக்க நீர் எங்களுக்கு உதவிதார். கர்த்தாவே, முதல் வருகை குறித்தே கேள்விப்படாத மக்கள் நிறைந்துள்ள இந்த காலத்திலே இரண்டாவது வருகைக்காக ஆயத்தப்படுகிற நாங்கள் சீக்கிரமாக முதலாவது இயேசு வந்தார், அடுத்து இயேசு வரப்போகிறார் என்கிற நற்செய்தியை சீக்கிரமாக மக்களுக்கு நாங்கள் எடுத்துரைக்க விரைந்து செல்லும் கால்களை நீர் எங்களுக்கு தாரும். இயேசுவே சீக்கிரம் வாரும். ஆண்டவராக இயேசுவே வாரும். ஏங்கி நிற்கிறோம். கர்த்தாவே, பரலோகமே என் சொந்தமே, எப்பொழுது காண்பேனோ என்று நாங்கள் பாடி பாடி நிற்கிறோம். சீக்கிரமாக அந்த நாளை நாங்கள் காண செய்யும், எங்களுடைய தலைமுறைகளை காண செய்யும். உம்முடைய கிருபைக்குள்ளே எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.